ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. எல்லாம் வல்ல சர்க்குருனுடைய உபதேசம் சொல்லிய மொழிகளை நாளைக்கு பார்ப்போம். ஆவணி மாதம் 17ஆம் தேதி, இதெல்லாம் விசுவாவசு வருஷத்திற்கு பொருந்தும். செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 2/9/2025. இசைத்துறையினர், இசைக்கல்வி பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள் முதல் பெரிய வித்வான்கள் வரை உலகம் புகழும் உன்னத நிலையில் கொண்டு செல்கின்ற ஒரு நல்ல நாள். அப்படிப்பட்ட இடம்தான் மப்பேடு சிங்கீஸ்வரர். ந என்கின்ற தமிழ் எழுத்த, அதாவது அந்த அக்ஷரம் மூலமூர்த்தியாக ஸ்ரீ சிங்கீஸ்வரன் அந்த இறைவனிடம் இருந்து ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி பெற்று ஸ்ரீ சுத புத மகரிஷி மூலம் இந்த தமிழ் உலகத்திற்கு அளித்த ஆலயம் மப்பேடு. 2, இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கான ஆயுள் முழுவதும் வழிபட்டு முன்னேற சந்தோஷப்படுகின்ற ஆலயம். 3, அனைத்து விதமான இசை கலைஞர்களும் வாத்திய வல்லுநர்களும் இங்கே அடிக்கடி வழிபட்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்தினால் உயர்ந்த நிலையிலே பேரும் புகழும் வற்றாத செல்வத்தோடன் வாழ்வார்கள். 4, இங்கே ஆஞ்சநேயர் தினமும் எப்பொழுதும் இங்கே நேரில் வந்து வழிபடும் ஆலயம் மப்பேடு. 6, இசை வல்லவரான ஸ்ரீ நாரத மகரிஷி அருளும் ஆலயம் மப்பேடு. 7, கலைமகள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியிடம் இருந்து இசை ஞானம் பெற்ற அற்புதமான ஆலயம் மப்பேடு. 8, அமிர்த யோகம் கூடும் மூல நட்சத்திர நாளிலே நல்ல மழை பொழிவுக்கு இசை வித்வான்கள் இன்னிசை பொழிந்து, குறிப்பாக அமிர்த வர்ஷினி ராகத்திலே இன்னிசை பாட மிக அற்புதமான ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலயம். 8, இதை பற்றி நமது அகசிய விஜயத்திலே அடிக்கடி கொடுத்து வருகின்றோம். இப்படி திருவையாறு தியாகராஜருடைய இடத்திலே பஞ்சரத்ன கீர்த்தனை போல சங்கீத விழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டிய, குறிப்பாக மார்கழியும் மூல நட்சத்திரமும் மிக மிக சிறந்தது. காரணம், ஆஞ்சநேயர் அனுமத் ஜெயந்தியான நல்ல நாள். இங்கே நாம் சொல்லுகின்ற இடம் மப்பேடு ஆலயமானது சென்னையிலிருந்து பூந்தமல்லி வழியாக பேரம்பாக்கம் சாலை தக்கோலம் பாதையிலே அமைந்து இருக்கிறது. திருக்கணித முறைப்படி விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் நாள் 2/9/2025 செவ்வாய்க்கிழமை காலை சூரிய உதயம் முதல் இரவு 9:51 வரை அமிர்த யோகம் மூல நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. இப்படி 10 விதமான அற்புதங்கள் நடக்கின்ற இலை ஒரு நல்ல நாள். ஆலயத்திலே தக்க அனுமதி, முன் அனுமதி பெற்று வழிபட்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்கள் நன்றாக இருக்கும். பூஜையினுடைய பலன்களை உங்களது குருவிற்கே அர்ப்பணம் செய்யுங்கள். 2வது, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 2/9/2025 ஆவணி 17ஆம் தேதி மூல நட்சத்திர நாளிலே ஆவுடையார் கோவிலில் உள்ள தீர்த்தத்திலே பிறந்து ஆவணி மூல நாளிலே மூல நட்சத்திரம் துவங்கும் நேரத்திலே திருச்சி மலைக்கோட்டையை கிரிவலம் செய்து, அதே மூல நட்சத்திர நாளிலே மூல நட்சத்திரம் முடியும் தருவாயில் ஆவுடையார் கோவிலை மீண்டும் சென்று விஜயம் செய்து இறைப்பணிகள் பல செய்து, இப்படி மூல நட்சத்திர நாளிலே திரு அண்ணாமலையிலே முக்தி அடைந்த ஸ்ரீ ஆவணி மூல சித்தர் என்கின்ற அற்புதமான சித்தர் கிரிவலம், மலைக்கோட்டை கிரிவலம் வந்து ஆவுடையார் கோயிலிலே மீண்டும் இறைவனை தரிசனம் செய்கின்ற நல்ல நாளாக இருப்பதால் நீங்களும் சேர்ந்து அவருடன் சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக உரையாடி செல்வீர்கள். அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும்.
3. இப்படி நாம் மேலே குறிப்பிட்ட ஸ்தலங்களிலும் மலை வளம் ஆலய வளம் செய்து திருமறைகளை எல்லாம் படித்து வழிபட்டு பச்சை அரிசி மாவு கோலம் இட்டு இயன்ற அளவிலே தான தர்மங்கள் செய்யுங்கள். பூஜா பலன்களை உங்களது சர்க்குருவுக்கே அளித்து விடுங்கள். 3வது தலைப்பாக ஆவணி 17 செவ்வாய்க்கிழமை 2/9/2025 அந்தணர் குலத்திலே பிறந்து சோழ நாட்டிலே திருக்கடையூர் என்ற திருக்கடவுரிலே பிறந்து இறைவனுக்கு குங்கல்யம் போடும் திருப்பணியை செய்து அதே திருக்கடையூரிலே முக்தி அடைந்த குங்குல்ய கலைய நாயனார் முக்தி அடைந்த ஆவணி மூலம் முக்திஸ்தல ஈசன் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர். இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து இவரையும் தரிசித்து திருமறைகளை எல்லாம் படித்து வழிபட்டு பச்சரிசி மாவு கோலமிட்டு என்ற தான தர்மங்கள் செய்யுங்கள். பூஜா பலன்களை உங்களது சர்க்குருக்கு கொடுங்கள். மேலும் நாளைய இரவு வருகின்ற திங்கட்கிழமை மூலநட்ச தசமி திதி வருகின்றது. அதாவது இன்று இரவு சுமார் 10 மணி அளவிலே தசமி திதியுடன் திங்கட்கிழமை மூல நட்சத்திரம் வருகின்றது. என்று திருவண்ணாமலையே முறையாக கிரிவலம் வருகின்றவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆயுள், ஹெல்த், நல்ல வியாதி இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், பீமரத சாந்தி என்கின்ற 70வது பிறந்த வருஷம், சதாபிஷேகம் என்கின்ற 80, 90 என்கின்றது கனகாபிஷேகம், 100 என்கின்ற சொர்ணாபிஷேகம், பல 100 வயதை கடந்து ஆயுளுடன் ஆரோக்கியத்தையும் தருகின்ற ஆஞ்சநேயர் கிரிவலம் வருகின்ற அற்புதமான திருவண்ணாமலை கிரிவலம் வருவதும், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுக்களுக்கு அங்கங்கே கோதுமை தவிடு அளித்து கோசாலையில் வழிபடுவதும் பெரும் வெள்ளம் போல் செல்வம் வந்து சேர்கின்ற நல்ல நாள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல குறைபாடுகள் இருந்தாலும் தீருகின்ற நல்ல நாள். 1 திருவண்ணாமலை கிரிவலம், ஆஞ்சநேயர் வழிபாடு, வடைமாலை சாத்துவது, ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனை வெண்ணெய் காப்பு செய்வது. 2 திருச்சி மலைக்கோட்டை குறைந்தது குளத்துடன் தெப்ப குளத்துடன் 3 முறை ஆஞ்சநேயர் காயத்ரி, அனுமன் சாலிசா இவைகளை ஓதி தாயுமானவ சுவாமியை வழிபட்டு கிடைப்பதற்கு அரிய எல்லா நிலைகளையும் பதவிகளையும் உத்தியோகத்திலும் முன்னேற்றம் அடைகின்ற நல்ல நாள். இப்படி வருகின்ற ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது சனீஸ்வர பகவானானவன் வக்ரகதியில் இருப்பதால் தினமும் 3 வேளையும் சனீஸ்வர மூர்த்திக்கு அர்க்கியம் அளிக்க வேண்டும். காலை, மதியம், மாலை இப்படி 3 வேளையும் காக்கைகளுக்கு, குறிப்பாக அண்டங்காக்கைகளுக்கு உணவு வைப்பது சனி கிரக தோஷங்கள், 7.5 ஆண்டு சனி, சனி தசை, சனி புக்தி, சனி அந்தரம், தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரணச்சனி இவைகளிலிருந்து விடுபடும் இந்த நாட்டிலே குழப்பங்கள் அதிகரிக்கின்ற காலமாக தென்படுகின்றது. அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கும் நல் வழியையும் நமக்கு இறைவன் ஒரு குரு மூலம் கொடுப்பான் என்பதை நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். இப்படி உங்களது பூஜா பலன்களை உங்களது சர்க்குருவிற்கு அளித்து விடுங்கள். இன்னும் பல இறை ரகசியங்களுக்கு எமது ஆன்மீக தெய்வீக புத்தகமாக ஸ்ரீ அகஸ்திய விஜயம் கிடைக்கின்றது. மாலைய பட்சத்தின் ஒவ்வொரு நாளிலும் எந்தெந்த கோவில் என்னென்ன தானம் தர்மம் செய்வது, பூவாளூரை சுற்றி உள்ள அனைத்து தெய்வ மூர்த்திகளில் ஸ்தலம், இடம், 7 விதமான சிவன் கோவில் மற்றும் அருகில் உள்ள முக்கியமான ஸ்தலங்கள், இப்படி கைகால்கள் ஊனமுற்றவர்கள், குறிப்பாக முதுகு தண்டுபடம், அடிக்கடி ஃப்ராக்சர், கை முறிவு, கால் முறிவு, எலும்பு முறிவுகளுக்கெல்லாம் ஆதிக்குடி என்கின்ற அங்குரேஸ்வரரை வழிபடுவதும் இந்த மாலைய பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பலவிதமான ஆலயங்களை பற்றியும் மிக விளக்கமாக விரிவாக கொடுக்க இருக்கின்றோம். இப்படி நாம் நாகரீகமாக இருக்க வேண்டும். ஆடம்பரம் என்பது நமக்கு தேவையில்லை. ஒரு குரு சொல்லி கொடுத்ததை அவர் சொல்லியது போல் சொல்வதுதான் உயர்ந்தது. அதாவது குரு போல தானும் ஒரு குருவாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எப்படிப்பட்ட எதிர்வினைகள் வரும், அதில் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இறை காரியங்களை 4 பேருக்கு சொல்வது ஒரு தர்மத்தில் முக்கியமான தர்மமாகும். நித்திய அன்னதான சேவை கட்டளையை திருவண்ணாமலை லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்தில் இன்று மூல நட்சத்திர லிங்கத்திற்கு அபிஷேகம் ஆராதனை கேட்ட இன்று
நடக்கின்றது. நாளை மூல நட்சத்திரத்திற்கு இப்படி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவரும் மற்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தனித்தனியாக 27 நட்சத்திர லிங்கங்கள் அவைகளுக்கு முறையாக அபிஷேகங்கள் செய்து அன்னதானம் செய்கின்ற கட்டளையானது ஏற்பட்டுவிட்டது. அதற்கான QR கோடு, வங்கி கணக்கு, அக்கௌண்ட் நம்பர் இவைகளெல்லாம் முன்பே கொடுத்து விட்டோம். இவைகளில் நீங்கள் பங்கு கொண்டால் திருவண்ணாமலையில் செய்கின்ற தானத்திற்கு அளவில்லாத எல்லையற்ற நல் பலன்கள் கிடைக்கும். இப்படி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு என்று சொல்வார்கள். இன்று சரஸ்வதியை வணங்குவதும் அயக்ரீவர் காயத்ரியை ஓதுவதும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது விசேஷமான நல் பலன்களை கொடுக்கின்ற இன்றும் நாளையும் தொடர்ந்து நல்ல நாள்தான். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா.